ஜெய் பார்வதி அம்மா பாரத் மாதா மதுரை மீனாட்சி. நிதியமைச்சர் நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் நிதியமைச்சருக்கு கடவுள் நீதிமான் எப்பேரை போட்டார். பூமியில் நின்று அவர் ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். ஐயா 76 வருஷம் ஆண்டு காலமாக நிதியமைச்சரை பூரா குடும்பம் வேரோட ஒட்ட வலிச்சு எழுதிடுவார். இது என்ன விளையாட்டா அப்படின்ட்டார். ஒரு பேங்கில் ப்ரைவேட் பேங்கு, கவர்மெண்ட் பேங்கு, உலக நாடு பேங்கு எல்லாமே கொண்டு போய் இந்த அச்சடித்த பேப்பரை வச்சு பதுக்கி விளையாடுதான். இது எவ்வளோ பெரிய விளையாட்டு தெரியுமா இல்லையா? எவ்வளோ பெரிய விளையாட்டு. அதுதான் பேங்கு செல்லாதுன்ட்டார். பேங்கில் உள்ள அந்த பேப்பரை விட்டதை பிடிப்பார். 1 கோடி 500 கோடி 1000 கோடி பிடிபிடின்னு பிடிபடையில் குடும்பத்தாரே உள்ளே கொண்டு போய் செயலறைக்கு தள்ளிடுவார். ஒரு மானிட பிறவி உழைச்ச காயின்ஸ் கொடுத்துருந்தா அவன் என்ன உழைப்பான்? அந்த உழைக்கிற தன்மை என்ன இருக்குது? பூமியில் இருக்குது, விவசாயம் இருக்குது. 2ஆம் நம்பரை திரிக்கிறதுக்கு இந்த அச்சடித்த பேப்பர் அதே 2ஆம் நம்பர் தான். இவன் விட்ட பேப்பர் நிதியமைச்சர் டெல்லியில் விட்ட பேப்பர், உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாட்டில் விட்ட பேப்பர் 2ஆம் நம்பர் பேப்பர் கணக்கு போட்டார். எப்பயார போட்டார். நிதியமைச்சரும் அந்த பேப்பர் செத்த பேப்பர் சேர்த்து நிதியமைச்சருக்கு எஃப்ஐஆர் போட்டார். அட்டா முடிக்க வானரப்பட தோண்டி எடுப்பான். அந்த காகித பேப்பர் எங்கெங்கே போச்சு பேங்கெல்லாம் பிடிப்பான். பேங்கெல்லாம் மேனேஜர் உள்ள வேளாக்க ஆக்கங்கட்ட கூவையெல்லாம் கலத்தி விட்டு அடிப்பான். முக்கால்